Hi, welcome to Learn in Simple Way. நம்ம ஆல்ரெடி 2 programs பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற program print the range of numbers which is not divisible by n. எக்ஸாம்பிள் ஒரு ரேஞ்ச் கொடுத்துருவாங்க. இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பருக்குள்ள அண்ட் n equal to 3. அந்த 1 ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1 10 கொடுத்துருக்காங்க, n equal to 3 கொடுத்துருக்காங்க. இப்போ 3ஆல் டிவைஸ் ஆகாத நம்பர்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணணும். இப்போ 3ஆல் டிவைஸ் ஆகாத நம்பர்ஸ் என்னன்னா 1 2 4 5 7 8 10. ஸோ இதை ப்ரோக்ராமில் எப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூசர் கிட்ட இருந்து R1 R2 N அப்படின்ட்டு 3 இன்புட் வாங்கிக்கிறாங்க. நம்ம அதே மாதிரி பார்க்கலாம். 1 R2 வந்துட்டு 10 அப்படின்னு வச்சுக்கிறாங்க, N வந்துட்டு 3 அப்படின்னு வச்சுக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா ஃபார் I in range of R1 இருந்து R2 plus 1. ஸோ R1 என்னன்னா 1 இங்கே இருக்கு. நெக்ஸ்ட் R2 plus 1 நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஏன் ப்ளஸ் 1 போடுறோம் அப்படின்ட்டு. ஏன்னா ரேஞ்ச் வரைக்கும் அப்படின்னா ரேஞ்சுக்குள்ளே தான் எடுத்துக்கும். நம்ம அந்த ஃபைனல் நம்பரையும் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் 1 போட்டுக்கலாம். அப்படி இன்க்ளூட் பண்ண தேவையில்லை அப்படின்னா ப்ளஸ் 1 ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு 10குள்ளே இருந்தாவே போதும். ஸோ நம்ம ரேஞ்சுக்குள்ளே தான் கேட்குறாங்க. ஸோ R1லேருந்து R2 வரைக்கும் இருந்தாவே போதும். நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்குற நம்பர் வந்துட்டு 3ஆல் டிவைஸ் ஆகாத நம்பர்ஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணும். ஸோ என்ன போட்டிருக்காங்கன்னா இஃப் I modulo 3 நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை பிரிண்ட் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா இப்போ மாடுலோ 3 அப்படி பண்ணோம்னா நமக்கு 0 கிடைக்கும். ஸோ அப்படி 0 கிடைச்சதுன்னா அது டிவைட் ஆகக்கூடிய நம்பர். இதுவே டிவைட் ஆகாத நம்பர் தான் நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ I modulo 3 நாட் ஈக்குவல் டு 0 அப்படி இருந்துச்சுன்னா அது not divisible by 3. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 modulo 3 ஈக்குவல் டு 1 தான் வரும். 1 modulo 3 ஈக்குவல் டு 1. ஸோ 1 பிரிண்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் 2 modulo 3 ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட் 3 modulo 3 ஈக்குவல் டு இதோட ரிமைண்டர் வந்துட்டு 0 கிடைக்கும். ஸோ இதை பிரிண்ட் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் 4 modulo 3 1. நெக்ஸ்ட் 5 modulo 3 இந்த மாதிரி 6 modulo 3 வந்துட்டு 0ன்னு போகும். 6க்கு 0, அப்புறம் 9க்கு 0ன்னு வரும். நெக்ஸ்ட்டு மற்றதெல்லாமே ஏதாவது ஒரு ரிமைண்டர் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதை விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணும். இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ரேஞ்ச் 1, நெக்ஸ்ட் 10, நெக்ஸ்ட் என்ன நம்பரால் டிவைட் பண்ணக்கூடாது அப்படின்னா 3. ஸோ இதெல்லாமே 3ஆல் டிவைட் ஆகாத நம்பர்ஸ். 3ஆல் டிவைட் ஆகிற நம்பர்ஸ் என்னன்னா 3 6 9. ஸோ அதெல்லாம் ஒமிட் பண்ணிட்டு 3ஆல் டிவைட் ஆகாத நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இது வெரி சிம்பிள் ப்ரோக்ராம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.